மதுரைக்கு கண்டிப்பா போக வேண்டிய டாப் இடங்களை பத்தி பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க அண்ணே, எல்லாருக்கும் சொந்தக்கம். இது நம்ம தூங்க நகரம் மதுரை. சும்மா ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு வரலாமா? வாங்க கிளம்புவோம். அட இந்தா பாருங்க, இந்த மேப்பை வச்சு தான் நம்ம சுத்த போறோம். இதுல மார்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இடமா நிதானமா பார்த்துட்டே வருவோம். சரிதானே? முதல்ல எங்க போலாம்? நேரா நம்ம மதுரையோட நெஞ்சுக்குள்ள, அதாங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிருவோம். அங்க என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு 8 பார்த்துட்டு வரலாம் வாங்க. மதுரைன்னு சொன்னாலே போதும், நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் தானே? ஆமா, இந்த 4 கோபுரத்தையும் பாருங்க. நம்மள இங்க வாப்பான்னு கைதட்டி கூப்பிடுற மாதிரியே இல்ல? உள்ள இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தையெல்லாம் பார்க்க அடேங்கப்பா, 2 கண்ணு பத்தவே பத்தாது. கோயிலை விட்டு வெளியே வந்தோமா, அப்படியே 2 நடந்தோம்னா இந்த நிக்குது பாருங்க திருமதை நாயக்கர் மஹால். என்ன ஒரு பிரம்மாண்டம்! 17ஆம் நூற்றாண்டுல கட்டுனது இது. இங்க இருக்கிற தூணெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் 58 அடி உயரம்யா. சும்மா அண்ணாந்து பார்த்தா வாய் தானா போடக்கும். சரி, அடுத்து எங்க? கூடலழகர் பெருமாள் கோவிலுக்கு போலாம். இது ரொம்பவே பழமையான கோவில். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் ஒரே இடத்துல 3 கோலத்துல காட்சி கொடுப்பாரு. நின்ன கோலம், இருந்த கோலம், அப்புறம் கிடந்த கோலம். ஒரே இடத்துல இப்படி பாக்குறது ரொம்ப அபூர்வம். அவ்வளவுதான், சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு சுத்தியாச்சு. இப்ப வண்டியை எடுத்துட்டு ஊரை சுத்தி என்னென்ன புண்ணிய ஸ்தலம்லாம் இருக்குன்னு ஒரு ரவுண்டு வருமா? வாங்க போலாம். முதல்ல நம்ம போறது அழகர்மலை அடிவாரத்துல இருக்கிற அழகர் கோவிலுக்கு. சித்திரை திருவிழா சமயம் நம்ம கல்லழகர் இங்கிருந்து தானே தங்க குதிரையில வைகைக்கு புறப்படுவாரு. அடடா, அந்த கொண்டாட்டத்தை பார்க்கணுமே, அது ஒரு தனி அழகு. அதே அழகர் மலையில கொஞ்சம் மேல ஏறி போனா பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் இருக்கு. முருகப்பெருமானோட 6 படை வீட்ல இதுவும் ஒண்ணு. சுத்தியும் ஒரே பச்சை பசேல்னு இயற்கை அழகுக்கு நடுவுல மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியா இருக்கும் பாருங்க. இந்த பாருங்க, இது திருப்பரங்குன்றம், முருகனோட இன்னொரு படை வீடு. இது சாதாரண கோவில் இல்ல, குடவரை கோவில். அப்படின்னா ஒரு முழு பாறைய கொடைஞ்சு கோவிலா மாத்திருக்காங்க. இங்கதான் முருகன் தெய்வானை கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மதுரைனா காளி கோயிலு மட்டும்தானா? அப்படிலாம் நினைச்சிராதீங்க. கோவிலை தாண்டி இங்க பல வருஷ சரித்திரம் புதைஞ்சு கிடக்கு. வாங்க, அதையும் கொஞ்சம் நோண்டி பாப்போம். ஆமாங்க, மதுரைக்கு பல முகம் இருக்கு. கோவில்கள் மட்டும் இல்ல, பெரிய அரண்மனைகள் இருக்கு, சரித்திரம் பேசுற மியூசியம் இருக்கு, சமணர்கள் வாழ்ந்த குகைகள் இருக்கு, அப்புறம் நம்ம ஊரோட ஒற்றுமைய சொல்ற மாதிரி பள்ளிவாசலும் இருக்கு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இது காந்தி மியூசியம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மகாத்மா காந்தி சுடப்பட்டப்போ அவர் உடுத்தியிருந்த ரத்தக்கரை படிஞ்ச வேட்டி இன்னைக்கும் இங்கதான் பத்திரமா இருக்கு. நினைச்சு பார்த்தாலே மனசு கனமா இருக்குல்ல? ரொம்ப முக்கியமான சரித்திர இடம் இது. அடுத்து இந்த மேப்பை பாருங்க. இது சமணர் மலை. பேர்லயே இருக்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி சமண முனிவர்கள் வாழ்ந்த குகைகளும் அவங்க செதுக்கி வச்ச சிற்பங்களும் இன்னிக்கும் இங்க இருக்கு. இது காசிமார் பெரிய பள்ளிவாசல். என்ன விஷயம்னா, மதுரையில முதல்ல கட்டின இஸ்லாமிய பள்ளிவாசலே இதுதான் சொல்றாங்க. பாத்தீங்களா, நம்ம ஊரோட மத நல்லிணக்கத்துக்கு இது எவ்ளோ பெரிய அடையாளம்னு. ஆடாட, நம்ம வண்டி ஒரு மாரியம்மன் தெப்பக்குள்ள வந்தாச்சு. பார்க்கவே எவ்ளோ பெருசா அழகா இருக்கு பாருங்க. இங்க தெப்ப திருவிழா நடக்கும்போது பார்க்கணுமே, உலகமே திரும்பி பார்க்கும். அந்த தெப்பத்துல அம்மன் மிதந்து வர்ற அழக பாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் கூடும்பா. அப்பா, என்னங்க ஒரே சுத்துல தலை சுத்துதா? இப்ப நாம பார்த்தது எல்லாமே ஒரு சின்ன சாம்பிள் தான். மதுரைங்கிறது ஒரு பெரிய சரித்திர புத்தகங்க, படிக்க படிக்க தீராது. எத்தனை காலமானாலும் சரி, இந்த கோவிலா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், எல்லா சரித்திர சின்னங்களும் அதோட கம்பீரத்தை ஒரு துணி கூட குறைக்காம அப்படியே நிக்குது பாருங்க. அதுதாங்க நம்ம மதுரையோட கெத்து. பாருங்க, இந்த சின்ன டூர்லயே இவ்ளோ விஷயங்கள பார்த்துட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க, நேர்ல வந்தா எப்படி இருக்கும்னு. எப்போ கிளம்பி வரப்போறீங்க நம்ம மதுரைக்கு? கண்டிப்பா வாங்க, வந்து இந்த அற்புதத்தை நேர்ல பார்த்து அனுபவிங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.